மக்களே இன்னைக்கான குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குரலுடைய விளக்கத்தை இந்த வீடியோட லாஸ்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவருடைய சிறப்பான தரமான செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். முழுக்க முழுக்க சட்டசபையில வந்து என்னென்ன நடந்திருக்குன்றதை பத்தி இந்த அனல் பறந்த விவாதங்களை பற்றி இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஸோ வேற லெவலா இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை விவாதங்கள் கொடா சண்டை மாதிரி நடந்திருக்கு சட்டப்பேரவை என்பது. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் அவர்களுடைய உரையில வந்து ஸ்டார்ட் செஞ்சாங்க. ஆளுநர் அவர்களும் ரொம்ப சிறப்பாக டிவிகே கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரையை வந்து ரொம்ப சிறப்பா படிச்சாரா. ஸோ அப்பல இருந்தே ஏகப்பட்ட இந்த வாக்குவாதங்கள் என்பது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் என்னங்க மத்திய அரசு கூட இவ்வளவு இணக்கமா டிவிகே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நேத்திக்கு ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு. அனைத்து கட்சிகளும் அந்த தீர்மானத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சு நம்ம எல்லாமே ஒரு கட்டமா நிற்கணும். இந்த கர்நாடக அரசு காவிரி ஆட்சியில மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது காவிரி படுகையில அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து ஏற்புடையதாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அந்த சட்டப்பேரவையில சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஸோ காவிரியோடைய முக்கியத்துவம் தமிழக விவசாயிகளுக்கு எதுவென்று அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்பயும் போல காவிரி நதியை நம்ம வந்து நம்பி இருக்க கூடாது, நிறைய நதிகளை இணைச்சு நம்ம வந்து பயன்பெறணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவையெல்லாம் வரவேற்கத்தக்கது. அப்புறம் தாங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய அனல் பறந்திருக்கக்கூடிய விவாதங்கள் என்பது நடந்திருக்கு. ஸோ டிஎம்கே சார்பாக சில நபர்கள் அதுல வந்து விதையை வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்களை வந்து வாயை திறந்து பேச சொல்லுங்க, வாயை திறக்க சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளை எழுப்பவே அந்த இடத்துல வந்து அனல் பறக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்பது நடந்திருக்கு. அதுல ஆதவ அர்ஜுனா ஒரு கட்டத்தை வந்து எழுந்து விஜய் அவர்களை சும்மா பேச சொல்றீங்களே, அவர் வந்து கொளத்தூர்ல சும்மா கொஞ்ச நேரம் பேசினதுக்கு தான் என்ன நடந்ததுன்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு டிஎம்கே சார்பில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம், இது வந்து எங்களுடைய தலைவரை வந்து அவமதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு ஹீட்ரெட்டான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் என்பது நடந்திருக்கு. லைவ் நேற்று வரைக்கும் நல்லா ஒழுங்கா போயிட்டு இருந்துங்க. சடனா லைவ் வந்து கட் ஆகுது. இது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியா மாறுது. டிவிகே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, லைவ் எல்லாம் இனிமே தொடர்ந்து போடுவோம், சட்டசபையில என்ன நடக்குதோ டிரான்ஸ்பரண்டா மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைவ் ஏன் கட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அட்லி அவர்களை வந்து இழுத்து வச்சு பேசியிருக்காங்க. டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிர்வாகி சட்ட பேரவையில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்லி எப்படி சில படங்களை வந்து கட் பண்ணி இணைச்சு விஜய் அவர்களுக்கு ஒரு படத்தை ரெடி பண்ணி தருவாரோ, அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் டிஎம்கே செய்திருக்கக்கூடிய திட்டங்களை வச்சு பாராட்டுகளை வந்து இவர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அட்லியை வர இதுல வந்து இழுத்து விட்டாங்க ஒரு பாணியில. அதுக்கு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து எழுந்து ஒரு தக்க ஒரு பதிலடி வந்து கொடுத்திருந்தாரு, கவுண்டர் அட்டாக் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ எங்களுடைய முதல்வர் வந்து ஒரு சினிமா துறையில இருந்து வந்தவர். நீங்க எப்பயில இருந்து அரசியலா இருந்திருக்கீங்க, நீங்க என்னமோ எடிட்டர் ட்ரைலர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க ஏன் அட்லியை வந்து இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அட்லி அவர்கள் சம்பந்தப்பட்ட பேசியிருந்ததுக்கு அவங்க டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நாங்க அட்லியை பத்தியும் பேசுவோம், சட்னியை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து புட்சட்னி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அவரு இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்சிருந்தாரு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக நாங்க அட்லியை பத்தியும் பேசுவோம், சட்னியை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகேல இருக்கவங்க ஸோ கிட்னியை பத்தி பேசினா மட்டும் ஏன் எதுவுமே வாயை திறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு சைடு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து நேத்திக்கு சட்டசபையில வந்து நடந்திருக்கு, டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி. ஸோ பயங்கரமான காரசாரமான விவாதங்கள் என்பது நடந்திருக்கு. அதுல டிவிகே சார்பாக ராஜ்மோகன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவங்க தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே எழுந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎம்கே பயங்கரமா அவங்க வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே வந்து தொடர்ந்து பல கேள்விகளை வேற அடிக்கிருந்தாங்க. பயங்கர வாக்குவாதம் என்பது போயிருக்கு. ஒரு எம்எல்ஏ வேற ஸோ அவருடைய சீட்டை விட்டு எழுந்து பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டாரு, அவரை வந்து பிடிக்கிற அளவுக்கு போச்சு அப்படிங்கிற இது 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 போன்ற ஒரு சில தகவல்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் யாருமே இங்க அபிஷியலா லைவ் பார்க்கல. பட் இவ்வாறான தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் தான் நேத்திக்கு வந்து சட்டசபையில வந்து நடந்திருக்குங்க. ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே லைவ்ல பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். பிக் பாஸை பார்த்து ரசிச்சிருக்கக்கூடிய மக்கள் தானே நம்ம மக்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நேர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தாங்கன்னா அதுல வந்து மக்களே ஒரு நியாய தர்மத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால லைவ் எல்லாம் இந்த இடத்துல வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஏன்னா அங்க நடக்கக்கூடிய அந்த ஹீட்ரட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது மக்கள் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேலிடா இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ கூட சௌமியா அன்புமணி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பரவலாக சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு.
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் பரவலா வைரலாகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால லைவ் எல்லாம் தொடர்ந்து போடணுங்க. அதுதான் கரெக்டாவும் இருக்கும். ஸோ இனிமே டிவிகே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா லைவ் வந்து தொடர்ந்து போடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ராஜ்மோகன் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாரு லைவ் எல்லாம் கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா இப்போ டிவிகே லைவ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நியாயமா? டிஎம்கேவை மட்டும் சும்மா கேள்வி கேட்குறீங்க லைவ் கட் பண்ணிட்டா. இப்போ டிவிகே கூட கட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பல நபர்கள் பல கேள்வி. ஸோ இனிமே வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் லைவ் கட் ஆகாது அப்படின்ட்டு நம்புவோம். ஸோ நான் முன்னாடி ஒரு குரல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குரலுக்கான விளக்கத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். அதாவது இறைவனுடைய திருவடிகளை புரிந்து நினைக்கின்றவன் பிறவி கடலாகிய மிகப்பெரிய கடலை வந்து கடக்க முடியும். அப்படி கடவுளை நினைக்காதவங்க அந்த கடலை வந்து கடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே.